சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் லோகேஷ் கனராஜ் அவருடைய டைரக்ஷனில் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல்வேறு மொழிகளில் இந்த திரைப்படம் ஒரு பேன் இண்டியன் மூவியாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்கு இங்கே சவுத் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. படத்தினுடைய முன்பதிவு தொடங்கி ஒரு சில நிமிடங்கள்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சில நொடிகள்லேயே டிக்கெட் முன்பதிவு ஆல்மோஸ்ட் அடுத்த 4 நாட்களுக்கு எல்லா தேட்டர்ஸ்லையுமே காலி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சவுத் இந்தியா கிரேஸ்லாம் தாண்டி நார்த் இந்தியாலையுமே கூலி திரைப்படத்தினுடைய டிக்கெட்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்காமா. எங்க நார்த் இந்தியாலாம் போறீங்க, உலக அளவிலேயே படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி USA அதாவது அமெரிக்காவில் கூலி திரைப்படத்தினுடைய முன்பதிவு தொடங்கப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே மொத்த டிக்கெட்ஸும் வித்து தீர்ந்துருச்சாமா. இப்படி அமெரிக்கா, துபாய்னு பல்வேறு நாடுகள்லையுமே கூட கூலி திரைப்படத்தினுடைய டிக்கெட்ஸ்க்கு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு கூலி திரைப்படத்தினுடைய டிக்கெட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல கைதி உள்பட பல படங்களை தயாரிச்சிருக்கக்கூடிய அடுத்ததாக கைதி 2 திரைப்படத்தை தயாரிக்க போற ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நம்ம SR பிரபு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அவருடைய பல நண்பர்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வேணும், கூலி திரைப்படத்துக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்களாமா. ஆனால் அவருக்கே டிக்கெட் கிடைக்கலையாமா. அவரும் தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்லாம் கால் பண்ணி பார்த்துருக்காரு, யாருமே ஃபோன் எடுக்கலையாமா. இது அவரே அழகாக ஒரு ஃபன்னான ட்வீட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு நாளாச்சு இந்த மாதிரியான ஒரு ஹைப், இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கிரேஸ்லாம் கிரியேட் ஆகி பல பேரும் எனக்கு கூலி திரைப்படத்திற்காக டிக்கெட் கேட்டு கால் பண்ணுறாங்க. நான் என்னுடைய க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணுறேன், ஆனால் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே நீங்கள்லாம் கைதி 2 திரைப்படத்திற்காக என்கிட்ட வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.